அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. டாக்டர் MS உதயமூர்த்தி அவர்கள் எழுதிய எண்ணங்கள் என்ற புத்தகத்தின் வாசிப்பு இதோ. எண்ணங்களே வருக. நாட்டு நடப்ப நான் அரசியலாக சமுதாய வளர்ச்சியாக பார்க்கல, அதை மனித எண்ணங்களின் கூட்டு சக்தியாக பார்ப்பதுண்டு. சமுதாயம் என்பது பல மனிதர்களின் கூட்டு எண்ண சக்தி என்று நான் யோசிப்பதுண்டு. மனித எண்ணங்களை பற்றிய சிந்தனை தான் இந்த கட்டுரை. மனித மனத்தை பற்றி அறியும் நோக்கில் எழுந்தவைதான் இந்த எழுத்துக்கள். சரியான எண்ணங்களை வளர்த்துவிட்டால், சரியானபடி சிந்திக்க துவங்கிவிட்டால் வாழ்வு மகிழ்வுடன் அமையும், வெற்றியால் நிறையும், சாதனைகளால் சிறக்கும் என்ற கொள்கையில பிறந்ததுதான் இந்த கட்டுரை. இக்கட்டுரை எழுத தூண்டுகோலாயிருந்தவை இரண்டு விஷயங்கள். ஒன்று, எப்படி வாழ்வது, பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது, எப்படி சரியான முடிவுகளை எடுப்பது, சிந்திப்பது என்பன போன்ற அறிவெல்லாம் பள்ளிகளில் போதிக்கப்படுவதில்லை. அவற்றை பெற்றோர்களும் சொல்லிக் கொடுக்கல. எல்லோரும் சிறிது சிறிதாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக போக போக தாங்களே கஷ்டப்பட்டு உலகம் என்ற பள்ளியில கற்றுக்கொண்டு வாழ்க்கையில முன்னேறாங்க. ஆனால் இது வாழ்க்கைக்கு மிக மிக தேவையான அறிவு. இரண்டாவது, நாட்டை சுற்றி ஓர் அவலமான நிலை சூழ்ந்திருப்பதை காண்கிறேன். இருள் பரவுவதைப் போல மக்கள் மனசுல என்ன மேகங்கள் மூடியிருப்பதை உணர்கிறேன். விலைவாசி உயர்வு, மக்கள் தொகை பெருக்கம், வேலையில்லா திண்டாட்டம், உணவு தட்டுப்பாடு என்ற பல பிரச்சனைகள் நம்மை மோதுது. பொருள் சம்பந்தமான விஷயங்கள் பெரிய விஷயங்கள் அல்ல, ஏனெனில் அவை புற விஷயங்கள். இவற்றை பொருள் வளத்தினால் மாற்றிடலாம். ஆனால் மக்கள் மனநிலைதான் கவலை உண்டாக்குது. ஒரு பக்கம் லஞ்சம், ஊழல், அதிகாரம் என்று நேர்மையிலிருந்து நழுவிய மனநிலை, மறுபக்கம் மனதில் நம்பிக்கையற்ற கைவிடப்பட்ட சோகம். இவற்றிலிருந்து தப்பிக்க மறக்க மக்கள் சினிமா, நாடகம், கலை என்று ஈடுபடும் நிலை. இவையெல்லாம் அறிகுறிகள், நோய் கொண்ட மனதின் புற அடையாளங்கள். இன்று எங்கு பார்த்தாலும் ஒரு நொந்த நிலை, அழத் தயாராயிருக்கும் ஒரு பக்குவம், கையாளாகத்தனத்தின் எதிரொலிகளை கேட்கிறோம். மக்கள் எங்கோ நோக்குறாங்க, யாரையோ எதிர்பார்க்கிறாங்க. அது மனிதனை அல்ல, தலைவனை அல்ல, மனிதனின் ஆத்மா அழுகிறது. ஏன் இந்த நிலை? என்ன நேர்ந்தது நம் சமுதாயத்திற்கு என்ற கேள்விகள் நம் இதயத்தில் பெரியதாக கவலைக்குறியாக வளருது. பாவம் செய்துவிட்ட சமுதாயம் என்றோ, கடவுளால் நிராகரிக்கப்பட்ட மக்கள் என்றோ, நாம் என்றோ, தலைவர்கள் தவறிவிட்டார்கள் என்றோ, உலகின் கடைசி நாள் வந்துவிட்டது என்றோ நம்பினால் நம் பிரச்சனைகள் முடிந்துவிடும். ஆனால் அது ஒரு சமாதானமாக அமையுமே தவிர எதிர்காலத்திற்கு, வாழ்க்கைக்கு வழிகாட்டாது. நம் நாடு எத்தனையோ பஞ்சங்களை கண்டிருக்குது. நம் முன்னோர் எத்தனையோ வறுமையில வாழ்ந்திருக்கிறாங்க. பாரதி வறுமையில் வாழ்ந்தார், பகைவனின் பார்வையில் பாண்டிச்சேரியில் வசித்தார். எனினும் எத்தனையோ நெருக்கடியிலும் ஒரு முறை கூட அவர் அழுது கவி பாடியதில்லை. அவர் கவிதையை படிக்கும் போது தெரிப்பதும் வீரம் வீரம் வீரம்தான். வயிற்றுக்கு சோறுண்டு கண்டீர், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்று பாடுகிறாரே தவிர வயிற்றுக்கு நாளை சோற்றுக்கு என்ன செய்வேன் என்று பாடியதை காணும். பாரதிதாசனை படிக்கிறேன், அதே வீரம். கொலையாளிகளை எடடா அந்த கொடியோர் செயல் அறவே என்று போர் முழக்கம் எடுக்கிறாரே தவிர ஐயோகோ என்ன செய்வேன், எப்படி ஒரு நிலை வந்ததே என்று புலம்பல. சங்ககால பாட்டுக்களை படிக்கிறேன். வினையே ஆடவர்க்கு உயிரே என்கிறது பாடல். தொழில், உழைப்பு, அதுதான் ஜீவன், உயிர் துடிப்பு, ஆத்மராகம் என்று கூறுகிறதை தவிர அழுவதே ஆடவருக்கு அழகு என்று கூறவில்லை. இந்த பரம்பரை கொண்ட நாம் ஏன் இன்று இப்படி ஆகிவிட்டோம்? வறுமையை கண்டு புலம்பும் நிலை, அதிகாரத்தை கண்டு அஞ்சும் மனோபாவம், நம்மால் முடியாது என்று பிச்சைக்காரர்களுக்கு ஏற்படும் விரக்தி நிலை என்னவும் கூசுகிறது. இதை ஆத்ம வறுமை என்பதா, நோய் பிடித்த மனம் என்பதா, நம்பிக்கையற்ற கடைசி நிலை என்பதா? மகத்தான ஞானிகளும் யோகிகளும் முனி புங்கவர்களும் கலைஞர்களும் கவிஞர்களும் பிறந்த நாடு இது. கரிகாலனும் ராஜராஜனும் பாண்டியனும் செங்குட்டுவனும் தோற்றுவித்த பரம்பரை நாம். நீயே அது என்று உபனிஷத தத்துவம் கூறப்படாத அறிவுலக நூல் எதுவும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு நமது தத்துவம் போற்றப்படுது. மனிதனின் எண்ணங்களே மனிதனை உருவாக்குகின்றன என்ற புத்தரின் வாசகங்கள் இன்று உலக மொழிகளாகிவிட்டன. நாமோ அத்தகைய மகத்தான எண்ணங்களின் சொந்த வேட்டுக்காரர்கள். நாமோ
இன்று அவல எண்ணங்களை வீட்டில் நிறைத்துவிட்டு கவலைப்படும் மனித உயிர்களாக மாறி வருகிறோம். வறுமையை செயல் மூலம் அதிக உற்பத்தி மூலம் போக்கிவிடலாம். உழைப்புத்தான் தேவை. எல்லோரது திறனையும் பயன்படுத்துவதன் மூலம் வேலை தட்டுப்பாட்டை போக்கிடலாம். கற்பனை தான் தேவை. லஞ்ச ஊழல்களை நேர்மையான மனோபாவத்தின் மூலம் மாற்றிவிடலாம். நல்லெண்ணமும் உறுதியும் தான் தேவை. எண்ணங்கள் விதைகள், செயல்கள் எண்ணங்களின் கனிகள். ஆகவே நாம் பயன் தரும் சிந்தனைகளை மேற்கொள்வதன் மூலம் நம் சூழ்நிலையை மாற்றிட முடியும். எண்ணம் தான் எல்லாவற்றுக்கும் ஆணிவேர். எண்ணம் வலிமை மிக்கது. எண்ணம் மகத்தான சக்தி கொண்டது. மகத்தான சாதனைகளை புரிய வல்லது. டிரைன் என்ற தத்துவஞானி கூறினார், பாருங்க, எண்ணங்களை உள்ளே விடுங்கள். முடியும் என்ற எண்ணங்களை திரும்ப திரும்ப எண்ணுவதன் மூலம் மனதின் நம்பிக்கை பிறக்குது. நமது நம்பிக்கையை திரும்ப திரும்ப சிந்திக்கும் போது அது செயலாக பரிணமிக்குது. திரும்ப திரும்ப செய்யும் ஒரு செயல் பழக்கமாகுது. பல பழக்கங்கள் ஒரு மனிதனின் கேரக்டர் குணநலன்களாக ஆகுது. எண்ணம், நம்பிக்கை, செயல், பழக்கம், மனித குணநலன்கள். எண்ணம் நம்பிக்கையாய், நம்பிக்கை செயலாய், செயல் பழக்கமாய், பழக்கம் குணநலமாய் மாறுது. முடியும் என்ற எண்ணம் கொண்ட ஒரு மனிதன் நாளடைவில் சாதனைகள் நிறைந்த பெரும் மனிதனாய் மலர்கிறான். சாதனைகள் புரியும் மனித சமுதாயம் சரித்திரத்தின் பொற்காலமாய் மலர்கிறது. எல்லாம் எண்ணங்களின் சக்தியே தான். நாம் இதுவரை ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்தோம், அதாவது எண்ணங்களே வருக. தொடர்ச்சியாக ஒரு வீடியோவில் தொடர்ச்சியாக அந்த புக்கை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல்.